என்ன காம்பேரை போட்டாங்க. எனக்கும் காம்பேருக்கும் அப்போது 0 ஃபுல்லாக ஒன்றுமே தெரியாது. அந்த நாலேஜே இல்லை. நாலேஜ் கிடையாது. நான் இவங்களுக்கு எழுதி கொடுக்குறேன். எப்படி எழுதி கொடுக்குறேன்னா ஒரு படத்தை உல்ட்டா பண்ணி எழுதணும். என்ன அந்த டைமில் அந்த ஆர்டிஸ்டோட மனசு நோவக்கூடாது. அதே நேரத்தில் அந்த இப்போது இந்த சீன்ஸ் வந்து இதுதான் கிளைமேக்ஸ்னால் அதை நம்ம வேறு கிளைமேக்ஸாக மாற்றுறது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்தியன் தாத்தா லஞ்சம் வாங்க மாட்டார். ஆனால் கிளைமேக்ஸில் குத்திடுவேன் நேரில் ரவின்னு சரி ஒரு 500 நோட்டு எடுத்து கொடுத்தோன்னே முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல அப்படின்ட்டு இப்போ இந்த மாதிரி இடக்க முடக்க எழுதுறது தான். எனக்கு அது சகஜமாக வரும். ஸோ எழுதி கொடுத்தேன். அதுக்கப்புறம் அந்த 10 இதில் வந்து காம்பேரில் ஒரு 4 எபிசோடுக்கு அப்புறம் எல்லாம் பேப்பர் ரொம்ப ஹிட்டான ஷோ அது. 4 எபிசோடுக்கு அப்புறம் எல்லாருமே என்ன வெறும் கலக்க போது யார் பார்ட் 3 அதுக்கு மட்டும் பேசி டிடி மட்டும் பேசிகிட்டே இருக்கும். இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் நான் என்ன பண்ணேன், நான் இனிமேல் எனக்கு எழுதலை, அவங்களுக்கு எழுதலை, வேறு யாரும் வச்சுக்கோங்க, நான் எழுதிக்கிறேன்ட்டு அப்புறம் எழுத ஆரம்பிச்சப்போ தான் அதில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி எழுதுவோ நல்லா ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் தெரிய ஆரம்பிச்சது எல்லாம்.